அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கிராம சுகாதார செவிலியர் பணிக்கு நீதி வேண்டும். ஏமாந்தோம் முந்தைய அரசை நம்பி ஏமாந்தோம். வந்துள்ளோம் இந்த அரசை நம்பி வந்துள்ளோம். இந்த அரசை நம்பி வந்துள்ளோம். வேண்டும் எங்கள் அனைவருக்கும் இந்த அரசை நீதி கொடுக்க வேண்டும். எங்களுக்கு கிராம சுகாதார செவிலியர் பணி வழங்க வேண்டும். நீதி வேண்டும் எங்களுக்கும் நீதி வேண்டும். எங்களுக்கும் நீதி வேண்டும் எங்களுக்கும் நீதி வேண்டும். அங்கன்வாடி பணியாளர்கள் சமூக நல பணியில் பயிற்சி மாணவர்களுக்கும் முன்னுரிமை வந்திடுக. கொடுத்திடு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் சமூக நல பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்திடு. முதலமைச்சர் விஜயன் அவர்களுக்கு எங்களது வணக்கம். நாங்க ஏஎன்எம் பயிற்சி பள்ளியில, அதாவது அரசு பள்ளியில 11 இன்ஸ்டிடியூட்ல நாங்க படிச்சிருக்கோம். இதுல 21, 21 to 23, 22 to 24 இந்த 2 பேட்ச் பிள்ளைங்களும் 620 பேர் நாங்க வெளியே நிக்கிறோம். மொத்தம் 1200 பேர் நாங்க படிச்சிருக்கோம். அதுல போன அரசாங்கத்து மூலமா 600 பேரை மட்டும் பதவியில எடுத்திருக்காங்க. மீதி 600 பேர் நாங்க இன்னைக்கு வெளியே நடுத்தெருல நிக்கிறோம். இதுக்கு காரணம் போன ஆட்சியான்னு சொல்றதா இல்ல எங்களுடைய துரதிருஷ்டமான்னு சொல்ல தெரியல. இதை என்ன தயவு செஞ்சு எங்களுடைய கோரிக்கைகளை நீங்க ஏத்துக்கணும். முதல்ல இந்த கூட்டம் சேர்த்ததுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா போன ஆட்சியில தான் எங்களை யாருமே கண்டுக்கல. நாங்களும் முட்டி மோதி எங்களால முடிஞ்ச வரைக்கும் நடுத்தெருல நின்று அழுது கூப்பாடு போட்டு எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நாங்க சொல்லிட்டோம். சொன்னாலும் கூட இருந்த அரசாங்கம் எங்களை கூப்பிட்டு பேசி எங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நாங்க செய்யல. இதுல இந்த 2 வருஷத்துல நாங்க அங்கன்வாடி பணியாளரா வேலை செஞ்சுட்டு இருந்து ஒரு பதவி உயர்வுக்காக தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்தோம். இந்த படிப்பு காலத்துல 2 வருஷத்துலயுமே நாங்க படாத துன்பங்களை பட்டுட்டோம். இழப்பீடுகள் அதிகம், அதை சொல்லி மாயாது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 வருஷத்துல முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் படிப்புலயே எங்களுடைய அங்கன்வாடி பணியாளரா இருந்த நாங்க சம்பளத்தை இழந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்க சம்பளம் மாசம் 10,000 11,000 நாங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். அங்கன்வாடி பணியாளரா இருக்கும் போது அந்த சம்பளத்தை நாங்க எல்லாமே இழந்துட்டோம். அது இல்லாம அந்த படிப்பு காலத்துல ஒரு சில குடும்பங்கள்ல இருந்து பெண் குழந்தைகள் தவறான வழிக்கு போயிட்டாங்க. ஏன்னா தாய் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்ல எப்படி இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். தாய்க்கு தாயா இருந்த நாங்க எங்க குழந்தைங்களையே ஒரு சில குழந்தைங்களை நாங்க இழந்துட்டு நாங்க நிக்கிறோம். படிப்பு காலத்துல கணவன்மார்களை சரியா கவனிக்க முடியாம இந்த 2 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு படிச்சதுனோட விளைவு நிறைய பெண்மணிகள் எங்க பின்னாடி இன்னைக்கு கணவன் இல்லாம விதவியா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படிக்கிற காலத்திலேயே ஒரு சில வீட்டுல நிறைய வாக்குவாதம் நடந்து ஒரு சில பெண்மணிகளை ஒரு சில கணவன்மார்கள் விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு கணவனால கைவிடப்பட்ட பெண்மணிகளும் எங்க பின்னாடி நிக்கிறாங்க. அது இல்லாம சமூக நலத்துறை மூலமா ஹோம் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க, அந்த பிள்ளைங்க ஆதரவற்று தாய் தந்தை இல்லாம எந்த ஒரு ஆதரவுமே இல்லாம அந்த குழந்தைங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சாங்க. அதையும் தாண்டி 12வது படிப்பை முடிச்சுட்டு ஏஎன்எம் பயிற்சி பள்ளியில அரசு பள்ளி பயிற்சியில படிச்சா நமக்கு வேலை கிடைச்சிடும், நமக்கு ஒரு உறுதுணை நிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிள்ளைங்களும் எங்க கூட படிச்சாங்க. நாங்க பட்ட கஷ்டத்தையும் அந்த குழந்தைங்களையும் பட்டுதுங்க. இன்னைக்கு அந்த பசங்களும் இன்னைக்கு அனாதையா நிற்கதியா எங்க கூட சேர்ந்து நிக்குதுங்க. இதை எல்லாத்தையும் நீங்க பாக்கணும். எங்களை எந்த ஒரு ஜிஓ எம்ஆர்பி அடிப்படையில தான் போன ஆட்சியில வேலை எடுத்திருக்காங்க. 10வது மார்க்கை வச்சு எடுத்திருக்காங்க. கூப்பிட்டதே எங்களை ஏஎன்எம் படிக்கதான். ஏஎன்எம் மார்க் எல்லாமே 1000க்கு மேலதான் நாங்க மார்க் வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த மார்க்கை எடுக்காம எம்ஆர்பின்ற பேர்ல எங்களை எப்படி துரதிருஷ்டமா தள்ளி வைக்கலாம் அப்படின்ற ஒரே மோட்டிவேட்ல பிரைவேட் பசங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு போன ஆட்சியில வேலையை போட்டிருக்காங்க. மொத்தமே 1200 பேர் தான் நாங்க 21 to 23, 22 to 24 பேட்ச்ல 1200 பேர் தான் நாங்க வெளியே இருந்தோம். எம்ஆர்பில எங்களை பதிவு பண்ண சொன்னாங்க. அப்பவே நாங்க போயிட்டு கேட்டோம். கேட்டதுக்கு எம்ஆர்பில பதிவு பண்றது ஒரு நம்பருக்காக தான், உங்களுடைய சேஃப்டி தான் அது, நீங்க முன்னுரிமை கொடுப்போம், உங்க அரசு பள்ளியில படிச்சதுனால
உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொன்னதுனால நாங்க எம்ஆர்பில பதிவு பண்ணோம். எம்ஆர்பில பதிவு பண்ணிட்டு அதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதுல பிரைவேட் காலேஜ்ல படிச்ச பசங்களும் இருக்காங்க. காலேஜ் படிச்ச பசங்களை அவங்களும் நாங்க வந்து தனியா ஒதுக்கிலாம் நாங்க வச்சு பார்க்கல. அதுவும் எங்க பசங்க தான், நாங்க ஒன்னாதான் படிச்சோம். அந்த பசங்களுக்கு கொடுக்கிற பிரியாரிட்டி ஏன் எங்களுக்கு கொடுக்க கூடாது? நீங்க கூப்பிட்டு தானே நாங்க படிக்க வந்தோம். எங்களை இன்னைக்கு நடுத்தர நிக்க வச்சுட்டு அந்த பசங்களுக்கு வேலையை போட்டிருக்காங்க. வேலை போட்டது மார்க் அடிப்படையிலயோ எந்த ஒரு அடிப்படையிலுமே இல்லாத ஜாதியை முன்ன வச்சு போட்டிருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு எங்களை ஏமாத்திட்டு போட்டிருக்காங்க. இத வந்து தயவு செஞ்சு நீங்க பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கருணை அடிப்படையில எம்ஆர்பி ஜிஓ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எங்களுக்கு பணியாணை வழங்கணும். கருணை அடிப்படையில பணியாணை வேணும்னு தான் நாங்க கேட்கிறோம். விஜய் அண்ணா தயவு செஞ்சு எங்களுக்கு மனம் திறந்து எங்களை பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே உங்க தங்கச்சிங்களா இன்னைக்கு வந்து நாங்க நடுத்தெருவுல நிக்கிறோம். எங்களை தயவு செஞ்சு கூப்பிட்டு பேசுங்கண்ணா, நீங்க பேசுங்கண்ணா. நாங்க எல்லாத்தையுமே இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை வந்து எல்லாத்தையும் எல்லாம் இங்க இந்த இடத்துல என்னால சொல்றதுக்கு நேரம் இல்ல. உங்ககிட்ட நாங்க நேர்ல வரணும். எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்களுடைய பிரச்சனைகளை நீங்க 600 பேரா நீங்க பாக்காதீங்கன்னா 600 குடும்பமா பாருங்க. இந்த 600 பேரு 600 குடும்பமா பாருங்க. எங்க குடும்பங்கள் எல்லாமே இதுல படிச்சிருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு குக்கிராமத்துல இருந்து வந்து படிச்சவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிறவங்க. அதுவும் இல்லாம எல்லாம் விவசாய குடும்பத்துல இருந்து வந்து படிச்சவங்க. அதனால எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த வேலையை கொடுக்கணும்ட்டு முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். நன்றி.